நமஸ்காரம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் நானே வைத்தீஸ்வரன். மகாபரியாவை விட்ட வேறு தெய்வமே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு அதீத பக்தரையும் சோதிக்கிறது தானே ஈஸ்வரோட திருவிளையாடல். ஆஃபீஸில் வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தது அதை கேட்ட பிரதோஷம் மாமா வீட்டுக்கு வந்தார். பையனுக்கு உடம்பு சரியில்லை. அதை பார்த்த பக்தருக்கு சிட்டு சபலம் ஏற்பட்டது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வேண்டினா என்ன அப்படி தோணித்து. அவரோட அப்பா பேர் வைத்தியநாத சர்மா அப்படின்னு இருக்கு வேற. அந்த வைத்தியநாதையும் தன்னை அழைக்கிறார் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய தர்மபத்தினியாம் மதுஸ்ரீ வேதாம்பாள்கிட்ட வைத்தீஸ்வரன் கோயில் போகலான்னு தோன்றதே அப்படின்னா, அந்த அம்மாவோட மனசுலையோ பிரதோஷ அம்மா பல வருஷங்களாக பெரிய பக்திக்கு விதையை விதைச்சிருக்கா. அது மரமாக வளர்ந்துருக்குது, ஆழமாக வேறிட்டு தொடர்பாக இருந்ததுனால அவ சொன்னா, பெரியவாளே தெய்வமாக நினச்சிட்டு இருக்கிற நாம் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட எதுக்கு போகணும், அதை நீங்கள் சொல்லலாமோ அப்படி கேட்டுட்டா. மனைவிட்டு சடால்னு பதில் வந்தது. பிரதோஷமா அப்படியே ஆடி போய் ஸ்தம்பிச்சு போயிட்டார். அப்படியே நேர பெரியவாளே கண்கலங்கி போய் நேர பூஜை ரூமுக்கு போயிட்டு பெரியவா படத்தை பார்த்து, பெரியவா ஐயோ இப்படி ஒரு சரணத்தை கொடுக்காம அசஞ்சல பக்தியை கொடுக்கணும் பெரியவா அப்படி கண்ணீர் எழுத்தார் உருகினார். அப்பத்தான் அந்த அதிசயம் நடந்தது. யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு அன்பர் மாமா வீட்டுக்கு வந்திருக்கார். ஒரு வெறும்னு வரல, வைத்தீஸ்வரன் அழைச்சிட்டு வந்த மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதத்தோட வந்ததுதான் அப்படி ஆச்சரியம். பிரதோஷ மாமாவுக்கு கோயில் செல்லணுங்கிற எண்ணம், அதுக்கு அவர் துறவியாற்றது பதில். அந்த நேரத்தை பார்த்து வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதம் வருது. இத்தனை மூணும் ஒரே காலத்தில் நடக்கிறத பார்த்தா நம்ம வீட்டை நடமாடுற தெய்வமான பெரியவா தான் வைத்தீஸ்வரன் அப்படிங்கிறது இன்டைரக்டாக கன்ஃபார்ம் வருது இல்லையா? மகாபரிவாளே வைத்தீஸ்வராக நம்மளை காக்கட்டும். மகாபரிவாசனம்.